நடந்த ஒரு கதை சொல்கிறேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது காரை ரோட் சைடில் பார்க் பண்ணிட்டு போவோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதுவும் நியூ இயர் அன்னைக்கு ரிட்டன் காரை எடுக்க போனால் ஒரு நல்ல உள்ளங்கொண்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்கள் கார் மேலேயும் தங்கச்சி கார் மேலேயும் இந்த கடையில் பரோட்டா சால்னா இருக்குல்ல, அது மொத்தமாக வாங்கி வச்சுருப்பாங்க போல். அதை 2 பேர் கார்லேயும் ஊற்றி வச்சுருந்தாங்க. பார்த்த உடனே தெரியாமல் ஊற்றிருப்பாங்களோ, அப்படின்னாலும் 2 கார் மேலே எப்படி ஊற்ற முடியும் அப்படிலாம் பேசிட்டு நாங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஊற்றுனவங்க அங்கேருந்து மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்ட உடனே டக்குன்னு கோவமாக நான் பேச, பின்னாடி வந்த என் சித்தி பையன் பேச, அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு வசனம் சொல்லுது. காரணமே இல்லாமல் எதிர்பார்க்காம வர்ற சோதனையை கூட அமைதியாக ஹேண்டில் பண்ணணும்னு அன்னைக்கு கற்றுக்கிட்டேன். இது கிறிஸ்மஸ்க்காக ஸ்டிச் பண்ண 2வது அவுட்ஃபிட். அம்பர்லா கட் ஸ்கர்ட்டும் அந்த ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருந்த மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பனில் ஸ்லிட் வச்சு டாப்பும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது கூட ஹேருக்கு ஒரு பூவும் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே சோதனையை வார்த்தையால் வின் பண்ணுமா இல்லை அமைதியாக வின் பண்ணணுமான்னு கேட்டால் அமைதியாக சகிக்கிறது தான்.